கன்னடர்களுக்கு எதிரான போஸ்டர் மாநில எல்லைக்கு சீல், தீவிர போலீஸ் கண்காணிப்பு என்று செவ்வாயன்று தொடர் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணை செவ்வாயன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் தமிழகத்தில் தொடர் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயலலிதாவை விடுதலை செய்யாவிட்டால் தமிழகத்தில் வாழும் கர்நாடக மக்களை சிறைப்பிடிப்போம் என்ற வாசகத்துடன் திடீர் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இதில் அமைச்சர் வளர்மதி, MP குமார், MLA கலைராஜன் ஆகியோர்களது பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த போஸ்டர் விவகாரம் கர்நாடகத்தில் வேகமாக பரவியது. இதைத் தொடர்ந்து பெங்களூரு போலீஸ் கமிஷனர் ரெட்டி சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் ஜார்ஜை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசினார். தமிழகத்தில் உள்ள கன்னட மக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் பெங்களூரு போலீஸ் கமிஷனரிடம் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து கன்னடர்களை சிறைப்பிடிப்போம் எனும் போஸ்டர்கள் உடனடியாக கிழிக்கப்பட்டன. ஜெயலலிதா ஜாமீன் மனு மீது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடந்ததால் கர்நாடக தமிழக எல்லைப் பகுதிகளில் சீல் வைக்கப்பட்டன. குறிப்பாக அதிமுகவினர் பெங்களூருவில் திரள்வதை தடுக்கும் விதமாக தீவிர கண்காணிப்பு பணியில் இரு மாநில போலீசாரும் ஈடுபட்டனர். அதிமுக தரப்பில் இதுபோன்ற போஸ்டர்கள் ஒட்டும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செவ்வாயன்றும் அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என்று போராட்டத்தை தீவிரப்படுத்தினர்.